எதுக்கு அடன்னு கேட்கிறேன். உன்னை என்ன கேட்டேன்? எதுக்காக என் தாலி அர்த்தம் தானே கேட்டேன். தண்ணி நான் லவ் பண்ணேன். நீ பார்த்த நான் எவனை லவ் பண்ணேன்? எவனை லவ் பண்ண? நான் யார் தெரியுமா? முதல்ல மூடி உட்காரு. தெரியும், மூடி உட்காரு. நான் யாரு? நாட்டு மகாராணி. நான் போய் காதல் நீ பாத்தியா? நீ சரியா இருந்தா என் ஜக்காத்தி என்னை பத்தி என் ஜக்காத்தி பெத்தது தேவடியா பெத்தது வளர்ப்பு சரி. பய மூடி பய திறக்க கூடாது. இவனுக்காக பறிஞ்சு யாரும் பேசக்கூடாது. பூவும் பொட்டோடு இந்த அரண்மனையிலே மகாராணி இருந்தனா என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. என் தாலி அத்துட்டா, என் பூவை பத்துட்டா, என் பொட்டை பத்துட்டா. உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவ அது தேவடியா பெற்ற பெற்றிருந்த மகளை சொல்லலாமா? எதுக்காக உன்னை கேட்டா அவளுக்கு நாங்க படிது முன்னாடி படிது. சொந்தமா பந்தமா பாசமா பாசம் பரிமாறியா? துருத்திருப்பு இருக்கணும், துருத்திருப்பு இருக்கணும். ஒரு பெண்ணா பிறந்தா துருத்திருப்பு இருக்கணும். நீ சரியா இருந்தா ஒரு காவல்கார பையன் என்ன சொன்னா 40 வயசு வரைக்கும் நான் கரம்பு ஏறிங்க என்ன ஒண்ணு படிச்சியா என்ன மதிக்கல, என்ன ஒரு மகாராணியா மதிக்கல. நீங்க ஏண்டா உன் வீட்டு ஆள் காய்ச்சா நானு, உன் வீட்டு வேலை காய்ச்சா நானு, என்னை யாரும் ஓட்டி போல நான் கரம்பு ஏறி வந்தேன். ஏண்டா குளிர் சொல்லுன்னு அடிக்கிறேன். உள்ள உட்காடுறான்னா ஏதுக்கு வந்து வெளியே உட்காந்து ஊரு கதையை பேசி ரொம்ப விலை கொடுத்து வாங்கலாமா? கை உடம்பு போட்டுட்டா உடுக்கு நீ பேசுற எங்கடா போற? சொல்லலாமா? பின்னாடி போவாத. ஏண்டா இப்படி செய்யலாமாவ? நான் எப்படி இருந்தேன் இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டா. இப்படி செய்யலாமா? இப்போ செய்யலாமான்னு கேக்குறியா? இப்போ செய்ய முடியாது. ஜனநாங்கிறாங்க காலையில வேன்ல போக சொல்ல ஜனல சாய்ச்சிட்டு நம்ம தான் அப்புறம் செய்யணும். என்ன செய்வா? பாய் சொல்லிட்டு போறீங்க. இதுக்குத்தான் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவசரத்தை மாதிரியா இப்படியா பண்ணுவீ? நான் நாளைக்கு வரேன். ஒரு காவல்கார பையன் என்ன செய்யறான்? நாளைக்கு செய்யலாமா? இத பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பெண்ணாக இருந்தா ஆடவர் துணை இருக்கணும். ஆடவர் துணை இல்லைன்னா கணவன் இருந்துட்டாலே சில பேர் கதை கட்டுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக கணவரை இறந்த உடனே நாளைக்கு செய்யலாமா? ஏண்டா ஒரு பெண்ணா இருந்தா கணவனா இருக்கணும். அவன் இருந்தா பேச மாட்டாங்க, மதிப்பு இருக்கும். இல்லன்னா உன்ன மாதிரி பலாப்பழத்துக்கு வந்தவங்களா பேசுவாங்க. என்னடா பாசமா இல்ல வேசமா? அவளை அடிக்க கூடாதுன்னு முடி போட்டு ஒரு பெண்ணாக பிறந்தவளை எப்படி பார்த்தா நான் கேட்பேன். உட்காரு நான் கேட்கறேன்.
நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்குதாண்டா நாயா? யாரும் பேசக்கூடாது. புரியா வெளிய எடுத்துக்க நான் அப்ப நான் சாவடிப்பேன். உலகத்துல நடக்கும். நான் எதுவும் செய்யலடா. செய்யாதே வா ஆத்து போட்டு போய் மாரி ஆடிக்கிறான். நாய மாடிய பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான். புரியா வெளிய அப்பன சாவடிக்கா தமிழ் நீ குழந்தையா இருக்க சொல்ல உங்க அம்மா காலை கலப்பிக்கணும் கூட்டா. உங்களை வளர்ப்பதற்காக உங்க அப்பா இதை 2ஆம் தரமா ஓட்டியாதான். 2ஆம் தரமா ஓட்டியாதான். நான் என்ன ஆடா மாடா போயா என்ன ஓட்டியாந்து பாரு பிச்சுக்கிட்டு என்ன ஓட்டியா? என்ன ஓட்ட முடியாது தெரிஞ்சுக்கோ. நாங்களாதான் ஓடி போவோம். நல்லா இருக்குதாடியா? அம்மா சாவ சொல்ல பால் குடிக்கிற குழந்தைக்கோ பாலுன்னு அழுதுங்க அந்த பாலே வரலன்னா கூட சும்மானா சப்ப அடிச்சு என் மானத்தை வாங்குறான் உங்களுக்கு சிரிப்பா போச்சு. அதான் பாலே வரலனாலும் ஏண்டா இவன் பிறந்த உடனே தாய் செத்துட்டா. தாய் இல்லாத பெண்ணு தாய்க்கு தாயா நினைச்சு நான் வளர்த்தேன் இல்லைன்னு சொல்லல. ஏண்டா ஒரு பெண்ணாக பிறந்தா பொண்ணு அவளை அடிச்சு வளர்த்துக்கணும். பொம்பளை பொண்ணை அடிச்சு வளர்க்கணும். ஒடிச்சு வளர்க்கணும். அவளை அடிக்கவும் இல்லை நான் ஒடிக்கவும் இல்லை. செல்ல கொடுத்து வளர்த்துட்டு அவளை என் தலைமீதி ஏறி உட்காந்துட்டா. பாத்தியாடியா? அம்மா மனசு எவ்வளவு புண்படுது பாத்தியா? நீயாவது பரவாயில்ல சீக்கிரத்துல பாலை மறந்துட்டேன். ஒண்ணுங்கிறானே மிதுன்குமார் வார்த்தை சுத்தமா இருக்கணும். பல்ல வளர்க்கணும். நாக்க வைக்கிறேன் ஊருக்கு கொண்டு வந்துடணும். 3ஆவது படிக்கிற வரைக்கும் ஒன்ன பால் குடிச்சுக்கான். இங்கதான் பால் குடிக்கிறான்னு அங்க ஆயாமா பாலை குடிக்கிறான். காது குடிச்சு பேச முடியல. போவாத பொண்ணு கிடையாது. பாலை மறக்கணும்னு வேப்பில உருவேந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அடிச்சு அம்மாவுக்கு சுத்தி தடிவிட்டு பேன் காத்துல காய வச்சு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். பைய ஊத்து பானை சங்கில கடைச்சிட்டு அம்மா பாச்சி அம்மா பாச்சி அம்மா 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 பாச்சி அம்மா வாய வச்சு அதோட சொல்ற பத்தியா? ஏண்டா என் மக பச்சோடு பாலுக்கு ஓடி வந்தா நான் பெற்றடிக்க பச்சோடு வந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்தேன். ஏண்டா அவன் பால் குடிச்சான். நீ என்ன பண்ண? வேப்பலை எத்தாந்து ஒரு மகாராணி ஒரு காவல்கார பையன் நீ வந்து என் மாரில தடவு வரைக்கும் நான் காமிச்சு நான் படுத்துக்கணும். நீ தான் வேன்ல காமிச்சுக்கிட்டு படுத்துக்கணும் வரியா? டிரைவர் கண்ணாடியில பார்த்து புளியா மாட்டாரியில போறான். நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாங்க. இங்க யாரும் பேச மாட்டாங்க. காயில ஏறி வேலை தவங்காதே பேசுவாங்க. ஆட்டம் வச்சாங்க. நல்லா இருக்குதாடியே? ஏதோ கலைதேவி கம்பெனியா ஆரம்பத்துல மகாராணி மாறி வந்தா போயிது வடிய வடிய தேவடியா ஆட்டமா சொல்லமாடா இதுக்குல கால யாரு? இப்பதானே என் பொண்ணா இருந்தத பொண்ணை போட்டு நீ போட்டிருக்கிய இந்த ஆடை இந்த ஆபரணம் யாரு என் பொண்ணா இருந்தா பொண்ணகை போட்டு கட்டி கொடுக்குற ஒரு நல்ல மாப்பிள்ளை. உனக்கு பொண்ணகை போட்டு பார்த்தேன்
எனக்கு உண்டாந்த அந்த கை விடு ஏன் விட்டுனாங்கடா ஏன் விட்டு பண்ணி ஏன் விட்டு பண்ணி கொடுக்கணும் கைட்டிலே குத்துறமா அம்மா சுமந்தி சுமந்து அல்லோ பகலோ நினைந்து சத்தியமா கடவுளை வந்து ஒரே தொல்லை பண்ணுவோம். ஏண்டா வாத்தா வயசுல எப்படித்தான் இருந்துச்சு? ரொம்ப நேரம் வெளியே வரவே இல்லை. தாம்பு கயிறு வச்சு கட்டி கழுத்துல ஜேசிபி வச்சுதான் வெளியே ஏண்டா இந்த பையனா நான் என்ன சொன்னேன்? நாளைக்கு ஏரி வேலை என்ன பேசுவாங்க பத்தி? எவளாவது நாளைக்கு ஏரி வேலையிலயோ இல்ல பழாவட தண்ணி பிடிக்கிற இடத்தையோ இல்ல பால் கறக்கிற இடத்தையோ பாடா 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 யாரும் பேசக்கூடாது. இவளுக்காக பரிதாபப்படக்கூடாது.
வளர்த்த தாயினு பேசக்கூடாது. ஏய், எப்போது தந்தைய குலத்தையை புரிஞ்சுட்டாலோ நாளைக்கு எந்த குலத்தையை மட்டும் நீயோ மாட்டாங்க அந்த ஏழை மீது உள்ள காதலா அப்பாவை கொலை செஞ்சுட்டா நாளைக்கு உன்னை கொலை செய்ய மாட்டாங்க. ஆடு அரங்கத்துக்கு முன்னே பின்னா கத்தோம். நம்மள அப்புறம் போறாங்களே அது முன்னே எச்சரிக்கா. ஏய், நாடு கட்ட இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா பாய் உன்னை நம்பிக்கிறேன். நீ சீக்கிரமா போய் சேர்த்துருப்பாரு. பாத்தியா பாத்தியா காட்டு அவராண்டதான் காட்டு வைக்க போல தள்ளி போவான். என் தாய் அக்கா மகேஸ்வரி என் பூ மட்டும் வச்சுட்டா தந்தை குழந்தை எடுத்தா காலில் வச்சு கலந்து கொண்டுட்டாங்க. திருமணத்து கொண்டு இந்த நாட்டை இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அதை தெரிந்து பார்த்தா அவங்க நாடு அந்த அவங்க கொண்டு போய் விடு. மழை உச்சில் இருந்து புறப்படுங்கள். வச்சுக்கிறான் வாடி ஃபிகர் வாடி இது அங்குக்குது அங்கே போறேன் சீக்கிரம் போடாங்க, போடா. அம்மா வெளியே செல்கிறேன். அரண்மனைக்கு போகின்றேன். அரண்மனை செல்கிறேன். ஆமா, எதற்காக? அரண்மனையிலே ஓய்வெடுக்க போகிறீர்களா? எங்க போற நீ ஜெகமுண்டியா? கணவர் இறந்து விட்டான்னு ஒரு பாசமே ஒரு அழுகையே கிடையாது. அதை பார்த்தாயா? உன் கணவர் வா 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 என்று அழைக்கிறார். அதோ பார். ஓடி வா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூத்து கைவோமா இப்ப கப போற தேய்ச்சிக்கு நிக்க போற பாருப்போ. ஏய், வராங்க. நமச்சனா? இல்ல நான் மென்டல் அன்பொரு நாள் மாபெரும் சமையல் அனைவர் முன்பாக என்ன பத்தி என்னடா சொன்னாய்வா? விட்டக்கால் செருப்புக்கு சமம். செருப்புக்கு சமம். பேச தகுமா? வேலைக்கார நாய். எச்ச இலை நாய் நக்கன இலை. உன்னை எச்ச இலைன்னு கேட்டா கூட பரவாயில்லை. என்ன நாய் நக்கல் இது நாயம்மா. கேட்டா கூட பரவாயில்லையா? ஒரு நாய் நக்கறான்னு சொல்றது ஒரு கௌரவம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு 8 மணி ஜமீன்தார் இவரு. என்ற கண்ணு பேசல உன்னை வேண்டாம் நான் ஏற மாட்டேன்டா என்ற பஸ்ல நீ வராங்க. ஏய், இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது. நீ செல்வது அரவங்காடு. நல்லா ஓய்வு போச்சு. ஏய், உன் தந்தை என்ன தவறு செய்தார்? ஏன் பாலில் விஷம் வைத்துக் கொண்டாய்? எந்த பாவியின்றே தெரியவில்லை. பாலில் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொன்று விட்டார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது படுத்து வந்திருக்கிறீர்களே. உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரியவில்லை. உண்மையான கொலைகாரன் யார் என்று உண்மையான கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியும். அந்த பாவி எங்க இருக்கிறான்? தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இங்குதான் இருக்கிறான். அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். இந்த மேடை மீது அட பாவி, அட சதிகாரா, அட மோசக்காரா, அட சண்டாரா, அட நாசக்காரா, நீ நல்லா இருக்கடா பாவி, நீ நல்லா இருக்கடா பாவி. வயிறு சொல்லுடா பாவி, நீ காலு போனதால் அடிபட்டு தண்டை சாப்பிடுறேன். என்னடா செய்யல? அட பாவி, ஒன்னும் தெரியாது என்னுடைய அப்பாவுக்கு பால் விஷம் கலந்து என் அப்பாவை சாகடிச்சடா பாவி. அப்பாவை நானா சாவச்சேன். பால்ல நான் விஷத்தை கலந்துடா. அடி பாவி, எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவிய விஷத்தை கலந்துருப்ப
இதை எந்த புண்ணாக்க சொன்ன மாட்டோம் எங்கேயே இடி இடிக்குதுன்னு பார்த்தா நம்ம தலைமையா பாடு கூட இருக்கக்கூடிய இவனல்ல தந்தைக்கு ஆளின் விசவித்து கொண்ட கொலைகாரன் ஐயாம் நானே. நான் ஜமான் சத்து கேட்டேன் டேய் என்ன அஷ்டரா யாரு இந்த இந்தி காட்சி நான் ஒரு ஆணை வந்தா இந்த இந்தி காட்சி இந்த நேபாள் தான் மேல கை வச்சிருக்கிறேன் அதை இந்த மலையாளத்தாங்காட்ட சொல்லுங்கிறேன் டேய் நீங்க புடிச்ச மாதிரி வச்சிரு இந்த காட்சி பட்டா வரா இதனாச்சா பல்லு ஆடுது நீங்க புடிச்சா டேய் இவள அடிக்கிறான் வரும்போது கலவு கூட்டால அந்த கையில பொண்ணை ஒண்ணு கொடுத்தாண்டாங்க என்ன அட பாவி உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்து விட்டது நீதிமன்ற செட்டி உங்கள் இருவருக்கும் தகுதி ஏய் சுத்தங்கவுமா எச்ச இலை நாய் நக்கன இலை போட்ட பேசுறேன் மன்னிச்சிடுங்க ஏய். தெரியாம பேசிட்டேன் உன்னுடைய என்ன ஒருத்தனா மாபெரும் சபையில் பெரியவர்கள் பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் பேச வைக்கலடா? ஆட்டியா ஆட்டியா பெரியவர்களை பேசும்போது சின்ன பொண்ணு பேசுவது கேட்கவில்லை. ஆகவே நாங்க தண்ணி போயிட்டு வேங்கிங்கோ அதுக்கு அவங்க வாயில போட்டுப்போம் ஏய், அது என்ன துணிவு கொண்டாய் ஒரு பொட்டை சிரிக்கு எங்களை கேட்டால பேசலாமா? இந்த வயசு வளர்த்த கால முட்டை வந்தா இந்த நாட்டு இடமே கிடையாது. ஏய், எச்சையில யாரு யார் எச்சல? நாய் நக்கன வேலை யாரு வைர மச்சா ஒரு வேலை இதனா அப்ப ஐயா நான் யார்? நானு அவரு அஜாது நான் தான் வாயில அவர் தான் கையில ஏய், நான் நினைத்தா இந்த மகேந்திரபுரி நாடு பாத்தீங்களா நாய் சுடக்கூட வாய விட்டுச்சு அதுக்கு சூடு தாங்க முடியல பேசுவேனா? அவன் இவனு பேசுவியா? பெரியவர் கண்டா எப்படி வணங்க வேண்டாம்? மரியாதை கொடுத்து பேச வேண்டும் மரியாதை கொடுக்கணும். காலத்துக்கு காட்டுறேன் காலம் கால தூக்கியா? அனைத்திற்கும் காரணம் அவன்தான் இனி முதற்கொண்டு என்னை எப்படி அழைக்க வேண்டாம்? ஐயா அனைத்திற்கும் காரணமே அவன்தான் ஏடா? மூல காரணமே அவன்தான் இதை சொல்லிவிட்டு அவளுக்கு இறந்து போன என் அப்பா மீது சத்தியமா அனைத்திற்குமே காரணம் அவன்தான் நிஜமா அது மட்டும் கிடையாது வேறடா? இவன் கேக்குறான் என்ன கேட்டான்? அந்த அரக்க வேச கொட்ட என் தூத்து மேல தான் அடிப்பானா என் கால் மேல அடிக்க மாட்டானான்னு கேக்குறான் கேட்டேன் அவன் கேட்டான் சுயதான் கேட்டான் ஐயா நான் கேட்டது என்ன கேட்டான்? அந்த அரக்க வேசக்கார கொட்ட என் தூத்து மேல தான் அடிப்பானா கால் மேல அடிக்க மாட்டானான்னு கேட்டான் நீ அதுக்கு என்ன சொன்ன? அவரு கொட்டை கிடையாது அவர் ஒரு கம்பீரமான ஆம்பளை நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன் அவர் கால் மேல இங்க வராங்க. அவனை சொன்ன அவனை கேளாண்டா ஓடிப்பா. ஏய் 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 ஏய், பொம்பளை வயசுக்கு கூட சேராத இனி முதற்கொண்டு இல்லை. அவன் இவன் என்று தான் அழைக்கப்பட்டோம். சொல்லு சொல்லு அவன் இவன் அவர் நம்ம மஞ்சள்
நான் எடுத்துக்கிறேன். இரு எடுத்துலாமா? ஆபா ஏய், இரு சொல்லக்கூடாது. அது ஏன்னு சொல்லாரு. இரு. அவா இவன் சொல்லு அவங்க பார்த்து சொல்லு. அமைச்சர் வாழ்க. அமைச்சர் வாழ்க சொல்லு. அமைச்சர் வாழ்க வாழ்க. சிரி சிரியா எழுத. சரி யாரு உன்னை யார் அடிச்சது? உன்னை யார் யார் வச்சது? சிரி ஊத்த கீசு. சிரி சிரி அவனுக்கு தெரிஞ்சாங்களே. கொலகரப்பாவி அடநாசகரப்பாவி நீ நல்லா இருப்பியாடா நீ நாசமா போயிடுவடா காலையில போகும்போது நீ காலையோ ராய் அடிப்பட்டு தான் சாவு போற அம்மா நான் காக்கா மாதிரி கத்துறனே உன் காதுக்கு கேட்கலையம்மா நான் அப்பா அம்மா இல்லாத பாவிமா யாரா எடுத்தாது போடுதல அம்மா வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற உன் அப்பா உன்னை எப்படிலாம் வளர்த்திருப்பார் உடன் பிறந்த உன் அண்ணன் உன் மீது உயிரே வைத்திருக்கிறார் ஆகையால் பாலினை விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உன் மீது சுமத்திருக்கிறார் இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி தூக்குவாங்களோ அவன் வாயில என் புழு நின்றுமோ அவன் என்ன ராமோ நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா இல்ல சிக்கன் சாப்பிட்டு சிக்கன் நான மட்டும் நான மட்டும் நீ போற பஸ்ல நான் போற வண்டிக்கு வரக்கூடாது ஐயா ஆளை பார்த்தா ஒரு பேச்சு ஆளை பார்க்கலாம் ஒரு பேச்சு என்ன சொன்னாங்க நான் ஆவணவாடி சுப்பராயிலா ஆளை பார்த்தா வாஜார் பேசுவியா பேச பேச பேசாத கரு போடா இது வந்து பிதா பரிசுத்த ஆவியின் பெயரினாலே மூஞ்சி பார்த்து சொல்லுவேன்னா என் மூச்சிக்கு என்ன ஓட்ட ஏமா என் மூச்சிக்கு என்ன ஓட்டு அழகா என்ன பார்த்து சொல்ல என் மூஞ்சி பாரு நீங்க மூஞ்சி எப்படி இருக்குது நல்லா சேதம் ஒரு சூத்தாட்டு சொல்லுயா எப்படிலாம் காப்பாற்றுறது என் சூத்த கேட்கிறான் நான் ஏமாந்தா உன்னை அடிக்கிறான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உன் கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறார் யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது சிரித்து பார்த்து பேசுன்னு போறாங்க பின்னாடி போறா எப்பா அம்மா வாழும் பிரம்மதேவர் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் உன் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதம்மா மக்களை பெற்ற மகராசிகளை ஒரு நாட்டு இளவரசிக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எங்களை பைலன்ஸ் வாங்கிக்கணும்
பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளையை நம்பி எந்த கம்யூனிட்டி கொடுக்குறான். பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்கம்மா. உங்க காதுல மூக்கலக்கத்தை கைத்தி எடுத்தாது போடுங்க. அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டுனா மூட்டுக்கோங்க, இல்ல அது மூழ்கி போனா